ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார்? புத்தி கூர்மையுடையவர்கள், எதிர்காலத்தை கணக்கிட்டு வருகின்ற அபாயத்திற்கு உபாயம் சொல்லுகின்றவர்கள், நுண்ணறிவு படைத்தவர்கள், பிறருக்கு ஆலோசனை வழங்கி வழிகாட்டுதலே வல்லவர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருப்பவர். இந்த ஜனவரி மாதம் 2026 பண வரத்து, மன மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறை, மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாய் முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். சுக்கிரனின் சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் நன்மையை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு, வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம், அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சா எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவுகளும் வரும். பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கையில் காசு புரளும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே கவனமாய் இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். இந்த ஜனவரி மாதத்திலே மற்றவர்கள் திருப்தி அடையும் செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சி ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர். விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். ராசியாதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும். ஆசிரியர்களோடு உதவி கிடைக்கும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026
சற்று சிரமத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கு. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதியை அடைவீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். மற்றொரு மேல் இரக்கம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பின்தங்கிய நிலையிலே இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். தீயோரின் சேர்க்கையால் அவதிப்படுவார்கள். அவர்களுடைய பிடியில் இருந்து விடுபடுவார்கள். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் மீதான அவபெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இசைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை நிமித்தமாய் அடிக்கடி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளவும் பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜனவரி மாதத்திலே 2026 நீங்கள் பார்க்கக்கூடியது ஸ்ரீ நரசிம்மரை தீபமேற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறை. வீண் அலைச்சல் மனோபயம் குறை. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 19 ஜனவரி 20. அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 11, 12, 13. சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.